அடச்சே! மண்டை மேல இருக்க கொண்டையே மறந்துட்டோமேன்ற மாரி பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணாம, இன் பிட்வீன்ல தான் ஆட் பண்ணேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த ரைஸ் தான் ரெகுலரா யூஸ் பண்றேன். இதுக்கு 1:2 ரேஷியோல தண்ணி ஆட் பண்ணிப்பேன். லாஸ்ட் மந்த் எனக்கு ஃபீவர் வந்ததுலேருந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. என்னால் எதுவுமே க்ளீன் பண்ணவே முடியல. சமைச்சா கூட கிச்சன் க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு போயிடுறேன். நேற்று திடீர்னு ஹஸ்பண்ட் ஈவினிங் கிச்சனுக்குள்ளே வரப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அடுப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் குப்பையாக இருந்தது, கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை இங்கே கீழெல்லாம் வந்து வெங்காயத்தோல் இருந்துச்சு, பூண்டு தோல் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து என்ன நீ சமைச்சா அப்படியே போட்டுட்டு போயிரு, எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எனக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடும். நான் தான் சமைக்கிறேன்ல, நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுவேன். என் கேரக்டர் எப்படின்னா எப்போவுமே எனக்கு கோவம் வந்ததுன்னா உடனே கத்திடுவேன். பட் ஒரு 10 மினிட்ஸில் நல்லா காம் ஆகிட்டு உடனே நானே போய் பேசிடுவேன். என் மேலே தப்பே இல்லைனா கூட நான் போய் பேசுவேன், நான் கத்தி முடிச்சிட்டேன்னா. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஈகோ பார்க்குறது, கோச்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக வராது. எனக்கு இப்போவும் சரி, மேரேஜ்க்கு முன்னாடியும் சரி, எனக்கு அந்த கோச்சிக்கிறதுலாம் சுத்தமாக தெரியாது. சில விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் செய்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக கோவம் வரும். அந்த கோவம் நியாயம் தான் நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் நான் எதாவது தெரியாமல் சிந்துறேன்னா ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க எதாவது சிந்திட்டா நான் ரொம்ப கத்திடுவேன். ஸோ அந்த விஷயம்லாம் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்குறேன்.